முதலமைச்சர் விஜய் அவரோட பிறந்தநாள் அன்னைக்கு எந்த விதமான ஃபோட்டோவும் ஷேர் பண்ணாத நடிகை த்ரிஷா, அதுக்கு மறுநாள் ஜூன் 23ஆம் தேதி மாலை 7 மணிக்கு ஒரு ஃபோட்டோவை ஷேர் பண்ணி சோஷியல் மீடியா முழுக்க ட்ரெண்டிங்கில் வந்துட்டாங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் விஜய் அவரோட பிறந்தநாளுக்கு த்ரிஷா அவங்க மறக்க முடியாத சர்ப்ரைஸ் பரிசு ஒன்று கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் கிடச்சிருக்குது. அதோட விவரத்தை தான் இந்த வெளியில் பார்க்க போகிறோம். நடிகரில் இருந்து இப்போ முதலமைச்சராக இருக்கக்கூடிய தளபதி விஜய் அவர்கள் தன்னோட 52வது பிறந்த நாளை ஜூன் 22ஆம் தேதி செலிப்ரேட் பண்ணாரு. சொல்லப்போனால் தலைமைச் செயலகத்தில் அவருக்கான கேக் கட் பண்ணும்போது கூட அமோனியா வாயு கசிவால் ஏற்பட்டக்கூடிய மரணம் சம்பந்தமா இப்போதைக்கு நான் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுற மூடில் இல்லை, தயவு செஞ்சு கேக்கெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு மிகப்பெரிய பாராட்டை மக்கள் மத்தியில் வாங்கினாரு. இன்னொரு பக்கம் விஜய் ரசிகர்களும் டிவிகே தொண்டர்களும் அவங்கவுங்க ஊரில் விஜய் அவர்கள் பிறந்தநாளை முன்னிட்டு அன்னதானம் போடுறது, ரத்த தான முகாமை மெயின்டைன் பண்ணுறது, இது மாதிரி விஷயங்களை வருஷம் பண்ணுற மாதிரி இந்த வருஷமும் பண்ணாங்க. இன்னொரு பக்கம் விஜய் அவரோட பர்சனல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் மனைவி சங்கீதா இப்போ அவங்க கூட சேர்ந்து வாழ அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இப்போ இவங்களோட விவாகரத்து வழக்கு கோர்ட்டில் நடந்து வந்துட்டு இருக்குது. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நடிகை த்ரிஷா அவங்கள பற்றி நடிகர் விஜய் கூட வரக்கூடிய எக்கச்சக்கமான கட்டுரைகளாக இருக்கட்டும், மேகசினாக இருக்கட்டும், வீடியோவாக இருக்கட்டும், இது எல்லாமே எல்லா இடங்களையும் பூதாகரமாக வெடிச்சிருக்கு. ஜூன் 22 விஜய் அவர்கள் பிறந்தநாள் அன்னைக்கு த்ரிஷா அவங்க சைடில் ஃபோட்டோவோ ஸ்டோரியோ ஷேர் பண்ணுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி விஜய் ரசிகர்களும் டிவிகே தொடர்களும் ரொம்ப ஒரு மாதிரி பயம் கலந்த ஒரு விஷயத்தோடு தான் காத்துட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட விஷயத்த ஜூன் 22ஆம் தேதி பண்ணலை. ஆனால் ஜூன் 23ஆம் தேதி மறுநாள் ஈவினிங் ஒரு 7 o'clock தான் விஜய் அவர்கள் கூட சேர்ந்து அவங்க கேக் கட் பண்ணுற மாதிரியும் விஜய் அவர்களுக்கு ஒரு கேக்கை அவங்க கிஃப்ட் பண்ணுற மாதிரியும் தான் அந்த ஃபோட்டோ அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த ஃபோட்டோ இப்போ சோஷியல் மீடியா முழுக்க ரொம்ப வைரலாக பரவ ஆரம்பிச்சிருக்கு. ஒரு பக்கம் எதிர்மறையான கருத்துக்கள் வந்திருந்தாலும், இன்னொரு பக்கம் இது அவரோட பர்சனல் லைஃப். முதலமைச்சராக இருந்தாலும் அவருக்குன்னு பர்சனல் லைஃப்பில் பல விஷயங்கள் இருக்கலாம், அதை யாரும் கேட்க முடியாது அப்படிங்கிறது தான் விஜய் ரசிகர்களும் அப்போ டிவிக்கு தொடர்ல கருத்து வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் விஜய் அவரோட 52வது பிறந்த நாளுக்கு எக்கச்சக்கமான வாழ்த்துக்களும் பரிசுகளும் பல பிரபலங்கள் கிட்ட இருந்தும் அரசியல் வந்திருக்கு. இப்போ நடிகை த்ரிஷா அவங்க நைட்டு 12 மணிக்கு ஜூன் 22ஆம் தேதி விஜய் அவர்களுக்கான அந்த ஃபர்ஸ்ட் பர்த்டே கேக் கட்டிங்க அவங்க தான் பக்கத்தில் நடத்திருக்காங்க. அந்த நேரத்தில் ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் கிஃப்ட் ஒன்று தன்னோட கையால் கொடுத்துருக்கிறதாவும், திரையுலகத்திலேருந்து இப்போ வரைக்கும் அவங்க நண்பர்களாக இருக்கிற சுச்சுவேஷனில் வருஷம் எப்படி தன்னோட கையால் ஒரு கிஃப்ட்டை விஜய் அவர்களுக்கு கொடுப்பாங்களோ அதே மாதிரி இந்த பிறந்தநாளுக்கும் கொடுத்துருக்காங்க. அந்த கிஃப்ட் போன வருஷங்களோட இந்த வருஷம் ரொம்பவே ஸ்பெஷல் அப்படிங்கிற மாதிரியும், அதுக்கு காரணம் விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்றதுக்கு பிறகு வரக்கூடிய முதல் பர்த்டே அப்படிங்கிறதால த்ரிஷா அவங்க இது வரைக்கும் கொடுத்துருக்கிறத விட ஒரு காஸ்ட்லியஸ்ட் கிஃப்ட்டை தான் விஜய் அவங்களுக்கு கொடுத்துருக்கிறதா தகவல் கிடைச்சிருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.